வணக்கம் மக்களே. நம்ம எதிர்பாராத விதமாக ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்வதற்கு மேலும் ஒரு வாய்ப்பை ஆர்சிபி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. எல்எஸ்ஜிக்கு எதிரான போட்டியில் நேற்று ஆர்சிபி பார்த்திங்கன்னா 9 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தது. முதல்ல பேட்டிங் பிடிச்ச எல்எஸ்ஜி மழை குறுக்கிட்டதன் காரணமாக 19 ஓவர்கள் மட்டுமே விளையாண்டு 209 ரன்களை குவித்தாங்க. 3 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆர்சிபிக்கு பார்த்திங்கன்னா 213 ரன்கள் இலக்காக கொடுக்கப்பட்டது டெக்கோத் லீஸ் படி. அதன்படி களமிறங்கிய ஆர்சிபியில் 20 ஓவர் முடிவில் 203 ரன்கள் மட்டுமே குவிச்சாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஜேக்கப் பெட்கல், விராட் கோலி இவங்க அடுத்தடுத்து உடனே அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்ததுனால ஆர்சிபிக்கு அங்கேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அடி ஏற்பட்டது. அதில் இருந்து மீள ரஜத் படிதர் போராடினார். கடைசியில் 3 ஓவருக்கு 46 ரன்கள் இருந்தப்போ குருணால் பாண்டியாவும் ஷேப்பியாடும் களம் இறங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்களால அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி வெற்றி பெற முடியல. இதனால் 9 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூர் பார்த்திங்கன்னா தோல்வியை தள்ளுனாங்க. இந்த தோல்வி யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதுனா சிஎஸ்கேவுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. புள்ளிப்பட்டியலில் மேலே டாப் அணிகள் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்தால் 6வது இடத்துல இருக்கக்கூடிய நமக்கு பார்த்திங்கன்னா மேலே வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் தற்போது சிஎஸ்கேவுக்கு பார்த்திங்கன்னா பிளே ஆஃப் சொல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த தோல்வியை தழுவியதால் 3வது இடத்துலையே தற்போது நீடித்து வருகிறது ஆர்சிபி அணி. சிஎஸ்கே அடுத்து நடக்கக்கூடிய எல்எஸ்ஜிக்கு எதிரான 2 போட்டிகளில் வெற்றியை பெற்றால் 3வது இடத்தை பிடிக்கும். இதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இது போன்ற கிரிக்கெட் தகவலோட உலகம் தெரிந்துகளை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.